பேர் டீனேஜ்ல யங்ஸ்டர்ஸ்ல தான் யங்கா இருக்கும்போது தான் காதல் வரும்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா ஏஜ்லயும் 50 வயசுலயும் வரும், 60 வயசுலயும் வரும், 70 வயசுலயும் வரும். காதல் ஒண்ணுதான் மாறாதது. எல்லா ஏஜ்லயும் வரும். என்ன ஒண்ணு, அந்த காலத்து காதலுக்கும் இந்த காலத்து காதலுக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஆரம்பத்துல எல்லாம் காதலுக்கு ரொம்ப எதிர்ப்பு இருக்கும். ரொம்ப பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு காதலிப்பாங்க. நான் சொல்றது யங்ஸ்டர்ஸ். அது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இப்ப இருக்கிற காதல் ரொம்ப ஓப்பனா இருக்கு. ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்க கூட பெருசா கண்டிக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாம் கம்யூனிட்டியோ காஸ்டோ எல்லாம் ரொம்ப யாரும் பாக்குறது கிடையாது. வீட்லயே உட்காந்து காதலிக்கிறாங்க. நான் சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் கிடையாது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு யாருக்கும் தெரியாம லவ் பண்ணுவாங்க. அப்புறம் தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும் ஃபேமிலியில, வீட்டுல. அதை சால்வ் பண்றதே ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். நிறைய காதல் சேராத காதலா போயிருது. ஆனா இன்னைக்கு காதலிக்கிறாங்க. இன்னைக்கும் காதல் நிறைய சேராம போகுது. ஆனா அதுக்கு பெற்றோர்கள் காரணம் இல்ல, காதலிக்கிறவங்களே காரணமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சர்க்கிள்ல அவங்களே கொஞ்ச நாள் காதலிக்கிறாங்க, அவங்களே பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு வேற ஒருத்தனை காதலிக்கிறான், இந்த பையன் வேற ஒருத்தரையே காதலிக்கிறான். இது என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியலமா. காதல்ன்ற ஒரு பேருக்கு இன்னைக்கு கொஞ்சம் அர்த்தம் இல்லாம போச்சோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு.